உட்கார்ந்தோடனே சொல்கிறான், சிவாய நம சொல்லு. அவரால் அப்படியே சிவாய உட்காந்து நானேயோ தவம் செய்தேன். நான் யோசிச்சு பார்க்குறேன். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் நமதுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படி சிவாய நம என்று சொன்னானே, அவ்வளோ பெரிய தவத்தை நான் செய்திருக்கிறேன் அப்பப்பப்பப்பப்பா அப்படிங்கிறான். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானேயோ தவம் செய்தேன். எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி கொடுத்தான். அப்படியே அனன்யமாய் நின்றார் சுவாமி. ஒரு இடத்துல சொல்றார், அத அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை என்னென்று சொல்வேன். அழுகிறார். அழுது அழுது அடியடைந்த அடையார் அடியார் என்று சொன்னால் மணிவாசக பெருந்து ஒரு அனுபவம். திருவாசகம் முற்றோதல் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. இப்போ ஏன் திருவாசகம் முற்றோதல் எங்கள் ஊரில் சிறப்பாக நடத்துகிறோம், எல்லாரும் திருவாசகம் முற்றோதல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் அழுது அழுது அடி அடைந்து அடையார்னு பரஞ்சோதி சொல்லியிருக்காரு. அவரை பற்றி அந்த திருவாசகம் முற்றோதல்ல அழாதவர்களே கிடையாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. சொல்லு அப்படி சொல்லு. அப்படி அருபரத்து ஒருவன், பரம்னா மேலான இடம்னு அர்த்தம். அருபரம்னா கிடைத்தற்கரிய மேலான இடத்தில் இருக்கிறான். அவன் போய் பாத்திர முடியுமா அங்கே போய் அவனை? அதெல்லாம் வைணவத்தில் ஒரு சிறப்பு செய்து வச்சுருக்காங்க. எல்லா ஆன்மாக்களும் பெண்களே அப்படின்னாங்க. அவன் புருஷோத்தமன் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. வைணவம் வந்து சாமானியமான சமயம் இல்லை, மிகச்சிறந்த சமயம். எங்கள் ஐயா சொல்லுவார், அது சகோதர சைவத்துக்கு சகோதர சமயம் அப்படின்னு சொல்லுவார். எல்லா ஆண்களும் பெண்களும் எல்லோருமே பகவானுக்கு பெண்கள் தான். நம்ம எல்லாம் அவன் புருஷோத்தமன், நாம் எல்லாம் பெண்கள் அப்படிப்பார். அப்போதான் அப்பா மேலே பற்று வரும். நமக்கு நம்ம அப்பா மேலே பற்று வரலையே. என்னைக்கு மீசை 16 வயசுல லேச முளைச்சு அப்போ முறைச்சில்ல பார்க்க ஆரம்பித்தோம். இந்த பொம்பளை பிள்ளை அப்படி இல்லையே, வீட்டில் பெரியவளாக இருக்கும்போதும் அப்படித்தான். ஏன்னா அப்பான்னா அவ்வளோ உயிர். அதே தான். அதான் அவங்க வைணவத்தில் அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால ராமானுஜர் வந்து புருஷோத்தமன்னு வச்சு சொல்லி பண்ணுறாங்க. கீதையில் அதான் பெரிய சாராம்சம். அப்பாங்கிற உணர்வு நமக்கு வரணும். அவன் ஒருவன்னா அப்பா, மற்ற யாரும் அப்பா இல்லை, சொப்பா. அவன் ஒருத்தன் தான் அப்பா. யாரு? அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாய் வந்து அருளிய பெருமை எவ்வளவு பெரிய, எவ்வளவு காரியத்தை செய்தான். இது நம்ம செய்த ஒரு பெரிய பெரும் பேரு, சாதாரண பேர் இல்லை, பெரும்பாக்கியம். இது பெரிய தவம். இதுதான் தவத்தினர் உணர்த்த. இந்த தவம் 2 விதமான தவம் இருக்கு. ஒன்று திருமறை தவம். திருமறை வேறு, திருமுறை வேறு. திருமறை திருக்குறள், திருமுறை தேவார திருவாசகங்கள். திருமறைத்தவம், திருமுறைத்தவம், சிவ ஆகமத்தவம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரியுதா ஈஸியா? திருமறையில் ஒரு தவம் சொல்கிறார் சுவாமி. எந்த சுவாமி? வள்ளுவச்சாமி. என்ன தவம் சொல்கிறாருன்னா, இந்த 20 ஒப்பு மலபரி பாகம்லாம் சொல்லுவாங்கள்ல, யார் சொல்லுவா? சித்தாந்திகள். அது வள்ளுவர் சாமி ஒரே ஒரு குரலில் வச்சிடறாரு. 20 ஒப்பு மலபரி பாகம் ரெண்டையுமே ஒரே குரலில் வச்சிடறாரு. உற்ற நோய் நோண்டல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்துக்கு உருன்னா இலக்கணம்னு அர்த்தம். இட்ஸ் எ கேரக்டர் ஆஃப் தவம். அதான், வேற ஒன்றும் இல்லைன்றார். உற்ற நோய் நோண்டல்னு அர்த்தம் தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். அப்படின்னு என்ன ஆகுதுன்னு நினைக்கிங்க? இப்போ நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய இதுன்னா இருவினை ஒப்பு வந்துடுதா இல்லையா? நல்வினை பேனாய இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் தீவினை பயனாய துன்பத்தை அழிக்கும் பொழுதும் நாம் செய்த வினையின் பயன்தானே இரண்டுமே என்று ஏற்றுக்கொள்வதற்கு அதான் இருவனொப்பு. அதுதான் உற்ற நோய் நோந்தல்னு. இருவனொப்பு வந்துட்டுதா? உயிர்க்கு உருகன் செய்யாமல், உருகன்னா தீங்கு, பிற உயிர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது இருத்தல். இது என்னது? மல பரிபாகம். தீமைன்னு எதனால செய்கிறோம்? ஆணவங்களை பற்று கொண்டு செய்கிறது எல்லாம் தீவினை. இப்போ பிற உயிர்களுக்கு எந்த தீங்கு செயல் உண்டுமானா மலபரிபாகம் வந்துட்டா?
அப்போ மலபரி பாவமும் இருவினை வந்துட்டுனா அடுத்தால என்ன வரணும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக? சத்தினி பாகம். அப்போ இறைவனுடைய அருள் உங்கள் மீது வந்து பாஞ்சிருமே. வேறு இஸ் நோ அதர் கோ, வேறு வழியே இல்லையே. எவ்வளோ அருமையான பொறுப்பாருங்க. இதுதான் திருமறைத்தவம்.